மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்குமாறு தற்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு வழக்கறிஞர் சங்கம் இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறது. தேர்தல் பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு விவரங்களை பெற குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு விவரங்களை பெறும் வரை தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி வைக்கவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்ன விவரம்? தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் தொடர்பான தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அகில இந்திய பார் அசோசியேஷனுடைய தலைவர் ஆதிஷ் அகர்வாலா தற்போது கடிதத்தை எழுதியுள்ளார். மிக முக்கியமாக நேற்று தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் SBI வங்கியானது உடனடியான அந்த ஒரு தகவல்களை விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அந்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய அரசு சாசன அமர்வானது பிறப்பித்திருந்தது. அந்த ஒரு உத்தரவிற்கு எதிராக இந்த ஒரு கடிதத்தை அவர் தற்பொழுது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு உத்தரவை உடனடியாக வெளியிடக்கூடாது எனவும் அதனை அமல்படுத்தக்கூடாது, இது ஒரு அரசியல் சாசனத்தை சீர்குலைக்கும் வகையிலான ஒரு உத்தரவாக இருக்கிறது, மேலும் நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளையும் இது பாதிக்கும் வகையிலான ஒரு அம்சமாக பார்க்கப்படுவதாக அந்த ஒரு கடிதத்தில் அவர் எழுதியுள்ளார். அகில இந்திய பார் அசோசியேஷன் தலைவர் என்ற பொறுப்பில் இந்த ஒரு கடிதத்தை அவர் எழுதியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விவரங்களும் SBI வங்கியிடமும் மற்றும் தேர்தல் ஆணையத்திடமும் தந்தந்த கட்சிகள் பொறுத்தளவில் இருக்கும் சமயத்தில் இதனை ஏன் கூடுதலாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் அவர் அந்த ஒரு கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு என்பது அரசியல் சாசன சட்டங்களுக்கு புறம்பாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த ஒரு கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார். பல்வேறு விதிமுறைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றமானது இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அது ஏற்புடையதல்ல. எனவே இதை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.